ஒருங்கிணைக்கப்பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பாராட்டு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவை மாநில அமைப்பாளர் வழக்குரைஞர் இரா மனோகரன் அவர்களை, முன்னிலை வகித்து இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில தலைவர் திரு கோபால் அவர்களை, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பொதுச் செயலாளர் சுமதி அவர்களை, இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வேலுச்சாமி என்கிற தமிழ்வேந்தன் அவர்களை, பேரவையின் அவைத்தலைவர் ஆண்டி அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களே, திரு மணி, திரு மாது, திரு முகமது ரஃபீக், ராஜசேகர், புஷ்பராஜ் ஆகிய சிறப்பு அழைப்பாளர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மாநில பொருளாளர் திரு சண்முகம் அவர்களை, தம்பி பாவலன் அவர்களை, தம்பி ஆற்றலரசு அவர்களை, மற்றும் இயக்க முன்னோடிகளே, பேரவை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி திடுமென தலைமையகத்திலேயே நடத்துவதென்று தோழர் மனோகரன் அவர்கள் அறிவித்த போது நான் உடனே மறுதளிக்காமல் இசைவளித்தேன். அவர் தேனி மாவட்டத்தில் ஒரு பாராட்டு விழாவுக்கென நாள் ஒதுக்கி தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். இந்த நாளில், இதே நாளில் அங்கே நடத்துவதென்ற தனது விருப்பத்தை கூறியிருந்தார். நான் தேனி வரையில் வந்துவிட்டு பிறகு அடுத்த நாள் ஆந்திரா செல்லுவது கடினமாக இருக்கும் என்று தயங்கினேன். ஆகவே விரிவான நிகழ்ச்சியை பின்னொரு நாள் வைத்துக் கொள்கிறோம். பேரவையின் முன்னணி பொறுப்பாளர்களை மட்டும் தலைமையகம் சென்னை அம்பேத்கர் திடலுக்கு அழைத்து வருகிறோம் என்று தோழர் மனோகரன் சொன்னதும் நான் மறுதளிக்காமல் ஒப்புக்கொண்டேன். ஆனால் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டது. நாளை ஆந்திராவிலே நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அதாவது இந்த நேரம் நான் ஓங்கோல் என்கிற இடத்திலே இருக்க வேண்டும். 9-10 மணிக்கு அங்கே நிகழ்ச்சி. மாலை அம்பேத்கர் சிலை திறப்பு பொதுக்கூட்டம். 28ஆம் தேதி, அதாவது நாளை, சென்னையிலே இன்னொரு திருமண நிகழ்ச்சி, வரவேற்பு நிகழ்ச்சி. வழக்கம் போல தோழர்கள் அவரவர் விரும்புகிற நாளில் இல்ல நிகழ்ச்சிகளை குறித்துவிட்டு பிடிவாதம் செய்து என்னை ஒப்புக்கொள்ள வைப்பார்கள். அப்படித்தான் அந்த திருமண நிகழ்ச்சியிலும் நான் ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டு, அதனால் நாளை நடைபெறுவதாக இருந்த ஆந்திரா நிகழ்ச்சி இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. மனோகரன் அவர்களுக்கு நான் இசைவளித்தது நினைவிலே இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் என்னுடைய டைரியிலே அதை குறித்து வைக்கவில்லை. என்னை மதுரையிலே சந்தித்த போது இந்த தேதி காலியாகத்தான் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லிவிட்டேன்.
இப்போது நான் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றாக வேண்டும். ஓங்கூருக்கு ஏறத்தாழ 5-5:30 மணி நேரம் சாலை வழி பயணம். நேற்றுதான் டெல்லியிலிருந்து நான் இரவு வந்து சேர்ந்தேன். எல்லாரும் என் தொடர்புக்கு வந்து இதை சொன்னபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே ஆந்திரா மாநில செயலாளருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, காலை நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டே இருங்கள், நான் எப்படியாவது 4 மணிக்குள் வந்து சேருகிறேன், மதிய உணவுக்கு பிறகும் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டே இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே 4 மணிக்கு நான் அங்கே இருந்தாக வேண்டும். நெடுநேரம் உங்களோடு இருக்க வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லோரும் பேச வேண்டும். உங்களிலும் சிலர் பேச வேண்டும். பிறகு நான் ஏற்புரை ஆற்ற வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை. அதனால்தான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற யாருமே பேசாமல் நேரடியாக என்னை பேசும்படி பணித்திருக்கிறார்கள். மக்கள் சமூக நீதி பேரவை ஒரு தனி இயக்கம் இல்லை. கோட்பாட்டு ரீதியாக இது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு துணை அமைப்பு என்று சொன்னார். இதை நான் உங்களைப் போலவே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். இந்த பேரவை முன்னெடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒற்ற துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையிலே நான் பணியாற்றிய காலத்திலிருந்து மனோகரன் அவர்களும் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் இன்னும் சில முற்போக்கான தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் பலரும் எனக்கு அறிமுகம். ஆளுக்கு ஒரு இயக்கத்திலே நின்று நாங்கள் பணியாற்றினாலும் கூட ஒருமித்த கருத்தோடு உறவை நாங்கள் பேணி வளர்த்து வந்தோம். மனோகரன் RYL என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் இளைஞர் அணியிலே இருந்தார். அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் தமிழர் இயக்கத்திலே இருந்தார். நாங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்திலே பணியாற்றினோம். ஆனால் ஈழ விடுதலை களத்திலே நாங்கள் அனைவரும் ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்களைப் போல பணியாற்றினோம். அந்த நட்பு, அந்த உறவு இன்றும் தொடர்கிறது. அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றுகிறார். கட்சியிலேயே தன்னை இணைத்துக் கொண்டார். மனோகரன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நேரடியாக தன்னை இணைத்துக் கொள்ளாவிட்டாலும் இந்த மக்கள் சமூக நீதி பேரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு துணைநிலை அமைப்பு தான் என்று சொல்வதன் மூலம் நானும் ஒரு விடுதலை சிறுத்தை தான், நாங்களும் விடுதலை சிறுத்தை தான் என்று சொல்லாமல் சொல்லுகிற ஒரு அறிவிப்பை இங்கே செய்திருக்கிறார். அந்த வகையிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே இந்த பேரவை சார்பாக திருச்சிராப்பள்ளியிலே மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த படத்திலே இருக்கிற ஒரு தோற்றம், பாரம்பரிய ஆடையை உடுத்தி பாரம்பரிய மணிமாலை அணிவித்து பாரம்பரிய செங்கோலை கையிலே கொடுத்து குறும்பர் சமூகத்தின் பாரம்பரிய அடையாளங்கள் இவை. எங்களில் ஒருவர் திருமாவளவன் என்று சொல்லக்கூடிய வகையில அந்த சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், தலைவர்கள் கைகளாலேயே நெய்யப்பெற்ற அந்த ஆடையை எனக்கு போர்த்தினார்கள்.
அந்த ஆடைக்குள்ள சிறப்பு. அவ்வளவு கனமான ஆடை, மேல போட்டிருக்கும் போது அவ்வளவு வெயிட். ஆட்டு ரோமத்தால் நெய்ய பெற்ற ஆடை, குறும்பாடுகளின் ரோமத்தால் நெய்ய பெற்ற ஆடை, குறும்பாடு நினைவாக உருவாக்கப்பட்ட செங்கோல், கருப்பு துண்டிலே தலைப்பாகை, கருப்பு போர்வை பொன்னாடையாக செங்கோல் என்றெல்லாம் கொடுத்து இந்த பேரவை என்னை சிறப்பித்த வரலாறு உண்டு. சில பேர் திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சாதி சங்க தலைவர் என்று முத்திரை குத்தி ஒதுக்க பார்க்கிற போது, திருமாவளவன் தமிழ் சமூகத்திற்கு பாடுபடுகிற ஒரு போராளி என்று அடையாளம் காட்டுகிற ஒரு நிகழ்வாகத்தான் மக்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் திருச்சிராப்பள்ளியிலே அது நடத்தப்பெற்றது. மீண்டும் அதே போல ஒரு பாராட்டு விழாவை அவர் நடத்த விரும்பினார். இப்போதும் தேதி கேட்டார். அந்த பாராட்டு விழா குறும்பர் சமூகத்தினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு திருமாவளவன் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பாராட்டு. இந்த பாராட்டு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த காலத்தில் உரத்து முழங்கிய திருமாவளவன் அதனை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். இது சாதாரண ஒரு செயல் அல்ல, போற்றுதலுக்குரிய செயல் என்று அதற்காக பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி கூட யாரும் பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லல. எல்லாளன் அப்படி நினைக்கல, கனியமுதன் அப்படி சொல்லல, வன்னி அரசு அப்படி சிந்திக்கல. ஆனால் மனோகரன் அப்படி சிந்திக்கிறார். சாதாரண மக்களை அமைப்பாக்கி அவர்களை அரசியல்படுத்தி 4 நூற்றாண்டு காலம் இந்த சூது சூழ்ச்சி நிறைந்த அரசியல் களத்திலே தாக்கு பிடித்து நின்று அவமானங்களை தாங்கி அவதூறுகளை பொறுத்து பழி சொற்களை சகித்து இந்த இடத்திற்கு இந்த இயக்கத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் திருமாவளவன். ஆகவே அவரை பாராட்ட வேண்டும் என்று தோழர் மனோகரன் விரும்புகிறார். இதை நான் சுட்டி காட்டுவதற்கு காரணம், என்னை பாராட்ட அவர் விரும்புகிறார் என்பதை சொல்லுவதற்காக அல்ல, இதை பாராட்ட வேண்டிய தேவையை உணர்ந்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. காங்கிரஸ் கட்சியிலே ஒரு தலித் கக்கன் அமைச்சராவதோ அல்லது இன்றைக்கு விஸ்வநாதன் அமைச்சராவதோ ஒரு அரசியல் கட்சிக்கான பங்கு. அது காங்கிரஸ் என்கிற அரசியல் கட்சிக்கான வாய்ப்பு அது. ஆனால் வன்னியரசுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு ஒரு சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, ஒரு மாபெரும் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வாய்ப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தை உயர்த்தி பிடித்திருக்கிற கட்சி இல்லை என்று நாம் சொன்னாலும் கூட, அதாவது ஒரு சாதி சங்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட, ஆனால் விளிம்பு நிலை மக்களுக்கான இந்த ஒரு சமூகத்திற்கான அதிகார பகிர்வுக்காக போராடி கொண்டிருக்கிற கட்சி. அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. என்னுடைய முழக்கம் 1999ஆம் ஆண்டு மூப்பனார் அவர்களோடு தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரம் அம்பேத்கர் சிலை முன்னால் முழங்க பெற்ற முழக்கம். அங்க சொன்னேன், அதுதான் நான் முதல்ல சொன்ன முழக்கம். இந்த முழக்கம்
எங்கள் இலக்கு என்பது ஜனநாயகத்தை கடைசி மனிதன் வரையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது சிங்குலரா இருக்கும், தனி மனிதனை குறிக்கும். கடைசி மனிதன், தனி ஒரு மனிதனுக்கும் ஜனநாயகம் சேர வேண்டும். எளிய மக்களுக்கும் அதிகாரம், அது ஒரு புளூரல், அதாவது சமூகம் சமூகமாக இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறும்பர் சமூகம் அப்படிங்கிறோம். அது ஒரு சமூகம். எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள், எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள் என்கிற கணக்கு ஒரு புறம் இருந்தாலும் அது ஒரு சமூகம், ஒரு கம்யூனிட்டி. இந்திய சமூக கட்டமைப்பில், குறிப்பாக இந்து சமூக கட்டமைப்பில் நாம் சமூகங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் என்கிற அடையாளத்தை கொண்டிருந்தாலும் சரி, இந்தியர் என்கிற அடையாளத்தை நாம் உருவாக்கி கொண்டிருந்தாலும் சரி, இந்து என்று நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொண்டாலும் சரி, அதற்குள்ளாக இந்த பாரம்பரிய அடையாளமும் இருக்கிறது. குறும்பர் என்கிற அடையாளம் ஒரு பாரம்பரிய அடையாளம், ஒரு சமூக அடையாளம். ஆக குறிப்பிட்ட ஒரு சில சமூகங்கள் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்கள் கோலோச்சக்கூடாது. சமூகம் சமூகமாக பார்க்கிற போது எல்லா சமூகங்களுக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். காலம் காலமாக பார்ப்பன சமூகமே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது, அல்லது முற்பட்ட வகுப்பினரே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பிராமின்ஸ், அதர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதுல முற்பட்ட வகுப்பினர் எல்லாம். ஓபிசிக்குள்ள நூற்றுக்கணக்கான சமூகங்கள் இருக்கின்றன, அதிகாரம் பரவலாக்கப்படவில்லை. எம்பிசி என்ற சமூகங்கள் இன்றைக்கு 108 சமூகங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன, அதிகாரங்கள், ஆட்சி அதிகாரம் என்பது பரவலாக்கப்படவில்லை. தலித் சமூகங்கள் 74 சாதிகளாக இங்கே பிரிந்து கிடக்கின்றன. அந்த 74 சாதிகளும் தனித்தனி சமூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த சமூகங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இங்கே பரவலாக்கப்படவில்லை. ஆகவே நம்முடைய முழக்கம் எளிய மக்களுக்கும் அதிகாரம். அப்படி சமூகம் சமூகமாக பிரிந்து கிடக்கிற எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது 1999 நெய்வேலியில் நான் முழங்கிய முழக்கம். 2026 இந்த அரசியல் களத்தில் காலத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 25 ஆண்டுகள் இந்த இயக்கம் தாக்குப்பிடித்து நின்றதே ஒரு சாதனை தான். சமகாலத்தில் தோன்றிய பல இயக்கங்கள் காணாமல் போய்விட்டன, இருந்தாலும் செயலிழந்து போய்விட்டன. பல இயக்கங்கள் வேறு பெரிய இயக்கங்களோடு போய் கரைந்து போய்விட்டன. எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல், ஊக்கப்படுத்த எவருமே இல்லாமல், பாராட்டுவதற்கு யாரும் இல்லாமல், சொந்த கைகளை ஊன்றி கரணம் போடுகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த அரசியல் களத்தில் கரணம் போட்டு இந்த இடத்தை தொட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு பலராலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சும்மா ஆதரவு தானே கொடுக்கிறதா சொன்னீங்க, போய் அமைச்சரவையிலே உட்கார்ந்துக்கிட்டீங்களே. நான் ஆத்தங்கரையில் தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழல தானே உட்கார சொன்னேன், நீங்க பழம்பரிசு திங்குறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேள்வி கேட்பது போல் இருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் கட்டி காப்பாற்றியவன் திருமாவளவன். அடித்து சொல்லுவேன், நெஞ்சு உயர்த்தி சொல்லுவேன், தலை நிமிர்ந்து சொல்லுவேன்.
ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அகந்தையால் சொல்லவில்லை. என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைக்க முயற்சித்தது உண்மை. யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நாள்தோறும் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அரசியல் சக்தி கிடையாது. ஆனா கடந்த 2 வருஷமா எந்த மீடியாவை நீங்கள் பார்த்தாலும், சமூக வலைத்தளங்களை பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் என்று திரும்ப 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 பேசினார். சில பேர் பாராட்டி நயந்து உசுப்பேற்றி விட்டு வெளியே கொண்டு வர பார்த்தார்கள். சில பேர் கடுமையாக விமர்சித்து திமுக சொம்பு, திமுக கொத்தடிமை, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான் திருமாவளவன் என்று கடுமையாக வசைபாடி பார்த்தார்கள். பாராட்டினாலும் வசியவில்லை திருமாவளவன், வசைபாடினாலும் அசையவில்லை திருமாவளவன். ஏனென்றால் திருமாவளவனுக்கு ஒரே நோக்கம்தான் இருந்தது, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இன்றைக்கு கட்டுக்கோப்பாக அந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தது என்றால் அதற்கு திருமாவளவன் எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு காரணம் என்பதை, எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உறுதியோடு நின்றான் என்பது ஒரு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை நான் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அது எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். என்னை அசைத்து பார்க்க யார் யார் முயற்சித்தார்கள், என்னென்ன மாய்மால வித்தைகளை எல்லாம், மாயாஜால வித்தைகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பது எனக்குத்தான் தெரியும். எதற்கும் நான் இணங்கவில்லை, மயங்கவில்லை. மதசார்பின்மை என்கிற கருத்திலே நமக்கு ஒரு உடும்பு பிடியான நம்பிக்கை இருந்ததனால் திமுக தலைமையிலான கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பெரும் போராட்டத்தை நடத்திய ஒருவன் நான் என்பதை நெஞ்சுயர்த்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத முடிவு. தொங்கு சட்டசபை வரும் என்பது நான் யூகித்த ஒன்றுதான். பற்றாக்குறை திமுகவுக்கு ஏற்படும் என்றுதான் நான் கருதியிருந்தேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறி போனது. தலைகீழாக மாறி போனதற்கு இது காரணம் அது காரணம் என்று பலரும் பல வகைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால், ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மக்கள் போராட்டம் எப்படி நிகழ்ந்ததோ அப்படி நிகழ்ந்திருக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது என்றால், நேபாளில் நடந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்ததோ அப்படி நிகழ்ந்தது. இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால், இலங்கையில் மாற்றம் நிகழ்ந்ததே அப்படி நிகழ்ந்திருக்கிறது. 2 கட்சி இரு துருவங்களா மோதி கொண்டிருக்கிற போது மூன்றாவதாக ஒரு சக்தி அனுர திசநாயக்கா அதிபராகிவிட்டார். நேபாளில் அப்படித்தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று போராடி கொண்டிருந்த வேளையில் அங்கே மூன்றாவதாக ஒரு புதிய சக்தி, தீவிர மதவாதம் பேசிய கட்சிகளை தூக்கி எறிந்து விட்டார்கள் மக்கள். டெல்லியிலே காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது திடுமென அண்ணா ஹசாரேவின் மாணவன் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகிவிட்டார். அவன் ஒரு ஆளா என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த போது அவர்தான் மாற்று ஆள் என்று மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார். விவசாயிகள் போராட்டத்தால் பிஜேபிக்கு பாதிப்பு வரும், காங்கிரஸ் பயன்பெறும் என்று பஞ்சாபில் நினைத்துக் கொண்டிருந்த போது காங்கிரஸா பிஜேபியா என்று தேர்தல் களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில் அங்கேயும் ஒரு கிளை கூட இல்லாத அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகிய
அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. அவருடைய ஆள் முதலமைச்சராக வந்து விட்டார். டெல்லியிலே எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ, பஞ்சாபிலே எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ, அப்படித்தான் தமிழ்நாட்டிலே. திமுகவுக்கு எதிரான அரசியல் எம்ஜிஆர் காலத்திலேயே தொடங்கியது. திமுக வெறுப்பு அரசியல் எம்ஜிஆர் காலத்தில் விதைக்கப்பட்டது. ஜெயலலிதா காலத்தில் அது நீரூற்றி வளர்க்கப்பட்டது. வைகோ அந்த கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை வேகமாக பரப்பினார். திமுகவுக்கு எதிராக தானே ஒரு மாற்று என்று. அப்படி திமுகவுக்கு எதிரான அரசியல் 72 தொடங்கியது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. பிறகு வைகோ காலத்திலேயே சமகாலத்திலேயே கட்சி தொடங்கிய மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சமூகத்தின் முதல் எதிரி திமுக என்று சொன்னார். எப்படி வைகோ திமுக தான் எங்கள் முதல் எதிரி என்று சொன்னாரோ, அப்படி மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சமூகத்தின் முதல் எதிரி என்று திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசினார். பின்னர் விஜயகாந்த் வந்தார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று நான் தான் என்று திராவிட கட்சிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை பன்மடங்கு பெருக்கினார். அவர் வந்த பிறகு மதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு, திமுக அதிமுகவிலும் பாதிப்பு. கடைசியாக சீமான் வந்தார். பெரியாரே ஒரு மண்ணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட வெறுப்பு அரசியலை அவர் விதைத்தார். எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 10 அடி, சம்மட்டி அடி, திராவிட அரசியலுக்கு எதிரான தாக்குதலை கடைசியாக விஜய் வந்தார். அவர் அறுவடை செய்து விட்டார். 8% இருந்தது, 4% குறைந்தது. இடையிலே புகுந்து அரசியல் செய்ய நினைத்த பாஜக அண்ணாமலையை வைத்து சூதாட்டம் ஆடி பார்த்தது. நாடாளுமன்ற தேர்தலிலே 11.5% வரையில் அதிமுக வாக்குகளை எல்லாம் வளைத்து போட்டு இது எங்கள் வாக்கு வங்கி என்று காட்டிய அரசியல் நடந்தது. ஆனால் இந்த தேர்தலில் உனக்கு இருக்கிறதே 2% தாயா, அந்த 9.5% உனக்கான ஓட்டு இல்லை. அது திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு. திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு பாஜகவில் இருந்தும், திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு சீமான் கட்சியிலும் இருந்தும் பெருமளவில் இன்னொரு கட்சிக்கு, புதிய கட்சிக்கு, தாவேகாவுக்கு போய்விட்டது. கடந்த தேர்தலில் 2021 65-66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இந்த தேர்தலில் 47 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. பெரிய சரிவு. அதை எந்த அறிவுஜீவியும் ஊடகங்களில் பேசுறதில்லை. இந்த சரிவு எப்படி ஏற்பட்டது? தனித்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியை பெற்ற திமுக 59 இடங்களில் தான் வெற்றி என்கிற நிலைக்கு பின்னடைவை சந்தித்தது. இவ்வளவு பெரிய சரிவுக்கு அவர்களின் கோர் ஓட் பேங்க், காலங்காலமாக அவர்களுக்கு என்று கிடைத்து வந்த ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க், நிலையான வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்பட்டது. முதல்ல மோசம் போச்சுன்னு இல்லையா, லாபத்துல குறைஞ்சிருச்சுன்னா அது வேற. போன தடவை 60 ரூபாய் லாபம் கிடைச்சது, இந்த தடவை 40 ரூபாய் தான் கிடைச்சிருக்குன்னா அது வேற, லாபத்துல நஷ்டம். இப்ப முதல்ல மோசம் போச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இது எப்படி நிகழ்ந்தது என்றால், திடீரென்று ஒரு சினிமா ஹீரோ வந்ததனால் நிகழ்ந்து விடவில்லை. இது 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியலுக்கு எதிராக பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியலின் விளைவாக நிகழ்ந்தது. இதையெல்லாம் பேசாம அவங்க வேலை செய்யல, இவங்க வேலை செய்யல, இவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அப்புறம் எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாமலா 2021 வெற்றி பெற முடிந்தது? இந்த கூட்டணி கட்சிகளிடம் சக்தி இல்லாமலா 2019 அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிந்தது?
இந்த கூட்டணி கட்சியிடம் எதுவும் இல்லை என்பதனால 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிந்தது. கூட்டணி பலத்தையும் தாண்டி இன்னொரு கட்சியை எந்த காரணத்துக்காக ஓட்டு போடல, ஆனா ஓட்டு போட்டோம். ஐடியாலஜியா இல்ல, கடுமையான உழைப்பா இல்ல, பணத்துக்கு போட்டீங்களா கிடையாது, சாதிக்காக போட்டீங்களா இல்ல, மதத்துக்காக போட்டீங்களா இல்ல, கட்சி கட்டமைப்பு வலிமையாக இருந்தது, பூத் கமிட்டி எல்லாம் போட்டு வேலை செய்தார்களா இல்ல, வேற எதுக்குதான் ஓட்டு போட்டுங்க? உங்க மேல இருக்கிற வெறுப்புல தான் ஓட்டு போட்டோம். அவங்களை பிடிச்சு நாங்க ஓட்டு போடல. இதுதானே மெசேஜ், இதைத்தானே படிக்க வேண்டும், இதைத்தானே ஆய்வு செய்ய வேண்டும், இதற்கான காரணத்தை தானே கண்டறிய வேண்டும். உள்ளபடியே என்னுடைய கவலை எல்லாம் என்ன இருந்ததுன்னா, நான் இப்பவும் அந்த கவலையோடு தான் இருக்கிறேன். என்ன கவலைன்னா, சீமான் சொன்ன மாதிரி பெரியார் அரசியலுக்கு இங்கு வேட்டு வைத்து விட்டார்களோ என்ற கவலை. இனிமே அந்த அரசியலை மீட்டெடுக்க முடியுமா? அதுதான் கவலை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்கிற கவலை அவர்களுக்கு இருக்கலாம். அது ஒரு புறம். பெரியார் அரசியல் என்ன ஆகும், அம்பேத்கர் அரசியலின் நிலை என்ன ஆகும்? ஏன்னா தாவேக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதற்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற வலிமையை பெரியார் அரசியலை பேசுகிறவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதுதான் பெரிய சர்வைவல். அதற்கான சர்வைவல் போராட்டங்கள் அதுதான். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்கிற இடத்தில் எந்த கட்சி வந்து உட்கார போகிறது? நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு. காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஷீலா தீட்சித் அம்மா 3 முறை ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸ் தாங்க டெல்லியில. திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். அவரை முற்போக்கான சக்தி என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஒரு தேர்தல் 2 தேர்தல் அவர் ஜெயிச்சார். 3வது தேர்தல் பாஜக திட்டமிட்டு அவர் மீது களங்கம் சுமத்தி அவரை இன்றைக்கு தூக்கி எறிந்துவிட்டு பிஜேபி அங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டு சொல்லி அடிக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடிக்கிறார்கள், மம்தா பானர்ஜியை தோற்கடிக்கிறார்கள், பினராயி விஜயனை தோற்கடிக்கிறார்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்கிறார்கள். அங்கே உத்தவ் தாக்கரே சிவசேனாவை பழக்கிறார்கள், அவர்களை வீழ்த்துகிறார்கள். பிஆர்எஸ் கே.சி. ராவ், கே. சந்திரசேகர ராவ் அவரை வீழ்த்தியிருக்கிறார்கள். அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி விட்டார்கள். அந்த கட்சி 2ஆக உடைந்து விட்டது. சந்திரபாபு நாயுடு ஓஹோ என்று இருந்தார். அவரை பணிய வைத்து பாஜகவோடு கூட்டணி பெற வைத்து அங்கே இன்றைக்கு கூட்டணி ஆட்சியிலே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். பீகாரிலே நிதிஷ்குமார் மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையாளராக பாராட்ட பெற்றவரை பணிய வைத்து கடைசியில் பதவியை விலக வைத்து அவரை டெல்லிக்கு பார்சல் கட்டி அனுப்பிவிட்டார்கள். பீகார் அவர் கைகளுக்கு போய்விட்டது, ஆந்திரா அவர்களின் கைகளுக்கு போய்விட்டது, வெஸ்ட் பெங்கால் அவர்களின் கைகளுக்கு போய்விட்டது. நவீன் பட்நாயக் ஒடிஷா தொடர்ந்து அவர் தான் வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தார். அவ்வளவு கிளீன் சிட், எந்த குற்றமும் சொல்ல முடியாத, ஊழல் கரைபடியாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே. அவரை வீழ்த்தி விட்டார்கள். 2 இடத்திலே போட்டியிட்ட மம்தா பானர்ஜியை தோற்கடித்து 60 எம்எல்ஏக்களை தூக்கிவிட்டார்கள், 20 எம்பிக்களை தூக்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் அடுத்து எந்த கட்சியிலிருந்து எந்த எம்எல்ஏக்களை யார் தூக்க போகிறார்களோ தெரியவில்லை என்கிற நிலை இருக்கிறது. அது பற்றிலாம் கவலைப்படாம விடுதலை சிறுத்தையில சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு வாப்பா வந்து உட்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு ஆளை எடுத்து பெரியார் அரசியலை பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு இங்கே ஒரு தேவை உருவாகி இருக்கிறதா என்றால், உண்மையிலே அப்படி ஒரு தேவை இருந்தால் நானே பல பேரை அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு திராவிட அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும். திராவிட அரசியல் என்றால் பெரியார் அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இந்த பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்துதான் ஆள் தேவைப்படும் என்றால் எத்தனை பேரை வேண்டுமானாலும் அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவை பெரியார் அரசியல் இந்த மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் மதவாதிகள் வந்து உட்கார்ந்து விடக்கூடாது, பாரதிய ஜனதா உட்கார்ந்து விடக்கூடாது. அந்த முகமூடி இங்கே எடுபடாது என்பதனால் அண்ணாமலைக்கு வேறு முகமூடி போட்டு அனுப்புகிறார்கள். ஏதோ வீத லீடர்ஸ் அமைப்பு பேர் நம்ம கட்சி ஆரம்பிக்க போறாராம். அவர் வந்து இனிமே இந்தி திருப்பி எதிர்ப்பார், பெரியாரையும் வாழ்த்துவார், ஈழத்தமிழருக்காகவும் போராடுவார், பிரபாகரனையும் போற்றுவார். இதெல்லாம் RSS அஜெண்டா. இதெல்லாம் நீ செஞ்சாதான் திமுக அதிமுகவை புறந்தள்ளி விட்டு தாவேகாவுக்கு எதிர்கட்சியா நீ வந்து உட்கார முடியும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என் கையில் ஒப்படைச்சிட்டு நீ வெளியே போயிரு. பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கான போராட்ட வியூகங்களை வகுக்காவிட்டால் இந்த மண்ணில் அடுத்து பாஜக கை ஓங்குவதை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் என்னுடைய கவலை. எங்க இயக்கம் எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், நாளைக்கு எங்க இயக்கத்தை வந்து உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. தினந்தோறும் ஒரு வார பத்திரிகையும் ஒரு நாளேடு இருக்கு, உங்களுக்கு தெரியும், அது வெளிப்படையாவே சொல்லலாம். தினமலர்னு ஒரு பத்திரிகை, எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நாள்தோறும் விசிகா உடைய போகிறது, விசிகா உடைய போகிறது, அது அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி ஜூனியர் விடன் ஒரு பத்திரிகை, அது வாரம் ஒரு கட்டுரை. ஆளூர் ஷானவாஸ் தனியா கட்சி தொடங்க போறாரு, பாலாஜி இங்க இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, எப்ப வேணாலும் வெளியே போயிடுவாரு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அவங்க நோக்கம்னா விசிகா கட்டுக்கோப்பா இயங்கக்கூடாது என்பதுதான். ஏன்னா விசிகா அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியா? அந்த அளவுக்கா தமிழ்நாடு முதிர்ச்சி அடைந்த பக்குவம் அடைந்த ஒரு தமிழ் மண்ணாக மாறி இருக்கிறது. பல கட்சியிலிருந்து வெளியேறவன் இன்னொரு கட்சி தான் போறானே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சேர்றது கிடையாது. இப்ப சீமான் கட்சியிலிருந்து வெளியேறவங்க பூரா அண்ணா திமுக போறான், திமுக போறான், இல்லைன்னா வேல்முருகன் கட்சிக்கு போறாங்க. அதுல ஒரு ஆள் கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்றதில்லை. சீமான் அவர்கள் பேசுகிற அதே அரசியலை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது. அவருக்கு முன்னோடி இயக்கம் இந்த இயக்கம், தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த இயக்கம். அங்க இருக்கிற ஆட்கள் வெளியேறி போனா சரி, அதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்காக போராடுகிற கட்சி, தமிழ் தேசியத்தை பேசுகிற கட்சி, பெரியார் அரசியலை பேசுகிற கட்சி, மார்க்சியத்தை பேசுகிற கட்சி, அம்பேத்கர் ஏன் அவர்களால் இந்த கட்சியில் வந்து சேர முடியல? எது தடுக்கிறது? எது பிற்போக்கான சிந்தனை இருக்கிறது? அப்ப இவ்வளவு காலமா நீ அந்த கட்சியில பேசின முற்போக்கு அரசியலுக்கு என்ன பொருள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உன்னால் வந்து சேர முடியவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணத்தை சொல்லுங்க. இது ஒரு உதாரணத்தை சொல்றேன். யாரும் வாங்கலாம் நான் கூப்பிடல, வந்து சேருங்க நான் கூப்பிடல. சேரவில்லைங்கிற கவலையெல்லாம் எனக்கு கிடையாது. உங்களுடைய மைண்ட் செட் என்னங்கிறத சொல்றேன் நான். எப்படி நீங்க மேடைகளில் முற்போக்கு பேசுகிறீர்கள், நடைமுறையில் பிற்போக்கான சக்திகளாக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு சான்றாக சுட்டி காட்டுகிறேன். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கட்சியிலிருந்து வெளியே போற விஜயகாந்த் கட்சியில போய் சேருவாங்க, அந்த கட்சியிலிருந்து வெளியே போறவங்க வேல்முருகன் கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சியிலிருந்து வெளியே போறவங்க அதிமுகவுக்கு போவாங்க, இல்லைன்னா திமுகவுக்கு போவாங்க. இப்ப எல்லாம் வந்து தாவேகாவுக்கு போறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் உருவாகவில்லை? இதுவும் ஒரு அரசியல் இயக்கம் தானே, இதுவும் ஒரு முற்போக்கு இயக்கம் தானே, இதுவும் ஒரு தமிழ் தேசிய இயக்கம் தானே, இதுவும் ஒரு பாட்டாளி வர்க்க இயக்கம் தானே, இதுவும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் தானே, இதுவும் ஒரு போராட்ட இயக்கம் தானே. தமிழ்நாடு பக்குவம் அடைவதற்கு இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். நாம் பெரியார் மண் என்று பெருமைப்பட்டுக் கொண்டாலும் இங்கே முற்போக்கான சிந்தனைகள் இன்னும் வலிமை பெறவில்லை என்பதைத்தான் இவையெல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. இப்படிப்பட்டவர்களுக்கு இடையில்தான் மனோகரன் போன்றவர்கள், மக்கள் சமூக நீதி பேரவையை சார்ந்தவர்கள்,
மாறுபட்டு சிந்திக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன், பெருமைப்படுகிறேன். எனதருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளின் களம் முற்றிலும் மாறுபட்ட களம். எத்தனை பேர் எத்தனை புதிய ஆயுதங்களை எடுத்து வந்தாலும் அவர்களால் இந்த களத்தில் நின்று ஆட முடியாது. ஆகவே இது முற்றிலும் மாறுபட்ட களம், வேறுபட்ட களம், முற்போக்கான களம், எப்போதும் போராடிக்கொண்டே இருக்கிற களம். இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் பலவீனப்படுத்திவிட முடியாது. என்னை நம்பி என்னோடு வருகிற தோழர்களை கொண்டு என் இறுதி மூச்சு வரையில் என் பயணம் வீரியத்தோடு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 5-6 பேர் கட்சி விட்டு போனாங்க, அவங்க எல்லாம் இடையில வந்தவங்க தான். இப்ப மதுரையில என் கூட பயணம் தொடங்கினாங்க பாருங்க, ஒரு முறை கூட போட்டி போட வாய்ப்பு கொடுக்கல எல்லாளன், இதுவரையிலும் வெளியே போகல. ஒரு முறை கூட போட்டி போட வாய்ப்பு கொடுக்கவில்லை கனியமுதன், இதுவரையில் அவர் கட்சி விட்டு போகணும்னு நினைக்கல. 2வது முறை வாய்ப்பு கிடைக்கலன்னு போறாங்க, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி 2வது முறை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு போறாங்க. போர்க்களத்தில் சந்தித்தவர்கள் இன்னும் என்னோடு தான் இருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் என்னை சந்தித்தவர்கள் ஒரு சிலர் வெளியேறி இருக்கிறார்கள். ஒரு 5-6 பேர் நீங்க பேர் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இடையில வந்து போனவங்க தான். அதுவும் நீங்க திருச்சிக்கு வடக்க தான், அது திருச்சிக்கு தெற்க மதுரை தென் மாவட்டங்கள்ல ஒரே ஒரு ஆள் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தன்னை என்ன தொடக்கத்துல பார்த்தாங்க பாருங்க, அண்ணன் சொல்லி, அதே உணர்வு தான் என்ன இருக்கு. அண்ணன் தம்பி என்கிற உறவு. ஏன் என் பேரை அதுல சேர்க்கல, ஏன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த பொறுப்பு வாங்கி தரல அப்படின்னு யாருமே என்கிட்ட வந்து கோபிச்சது கிடையாது, சண்டை போட்டது கிடையாது. ஒரு டிமாண்டா வைப்பாங்க, என்ன என் பேரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு வைப்பாங்க, அவ்வளவுதான். முடியலன்னா ஓகே. தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு பதவி என்கிற நோக்கத்தோடு பலர் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். அது ஒருபோதும் இந்த இயக்கத்தின் வேர்களை அசைக்காது. இந்த இயக்கம் விருட்சமாக வளர்ந்தால்தான் கிளைகள் இருக்கும். இது அருகம்புல் போல் வளர்கிற இயக்கம். இது ஆழ வேரோடி வளரும். இது யாரும் கிளைகள் இல்லாத கட்சின்னு சொன்னதா தம்பிங்கெல்லாம் சொன்னாங்க. மரமா வளர்ந்தாதான் கிளைகள்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது. இது அருகம்புல். இது அருகம்புல் தெரியுமா உங்களுக்கு? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியுமே. அதை வேற நீ புடுங்கினா கூட ஒரு சின்ன வேர் இருந்தாலும் மறுபடியும் முளைச்சிடும். மழை பெய்யும் போது நீங்க வெட்டி வெட்டி எல்லாத்தையும் பிடுங்கி வெயில்ல போட்டா கூட ஒரே ஒரு துணுக்கு வேறு மண்ணுக்குள்ள இருந்தா அது மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொள்ளும். அருகம்புல்ல யாராலையும் சீக்கிரம் அழிச்சிட முடியாது. அதுக்கு கிளைகள்லாம் இருக்காது, வேர்கள் தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் வேர்களால் ஆன இயக்கம். இது கிளைகளை பரப்புகிற விருட்சம் இல்லை, வேர்களால் பரப்பி இன்றைக்கு ஒரு மாபெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்கிற பேர் இயக்கம். எனவே இந்த இயக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக குறிப்பாக திருமாவளவன் சோர்ந்து விடக்கூடாது, அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு மக்கள் சமூக நீதி பேரவை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.